ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டுங்கிறது வந்து ஒரு 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 சூப்பர்வான ஒரு இம்மென்ஸ்வான ஒரு டெக்னாலஜி. ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டுனா என்ன மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டில் தெரியாதவங்களுக்கு நான் என்னங்கிறது ஒரு சின்னதாக சொல்கிறேன். டெபிட் கார்டுனா என்னன்னு நமக்கு மேக்ஸிமம் தெரியும். டெபிட் கார்டுனா வந்து நம்மளோட ஒரு வேலைக்கு போவோம், அவங்க வந்து மாதம் சம்பளம் போடுவாங்களா, முன்னாடி தான் வந்து இந்த சம்பளத்தை வந்து சம்பள கவராக வந்து காசில் கொடுப்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து அக்கௌண்ட்டில் காசு போட்டுருவாங்க. அக்கௌண்ட்டில் காசு போட்டு ஒரு கார்டு கொடுக்குறாங்க தெரியுமா, அதுதான் டெபிட் கார்டு. நம்மளோட காசு நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கும். நம்ம அந்த கார்டை இன்சர்ட் பண்ணி இப்போ ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 10,000 எவ்வளோ வேணுமோ அந்த காசு எடுப்போம்ல, அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு டெபிட் கார்டு. இப்போ கிரெடிட் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தா வந்து அக்கௌண்ட்டில் காசே இருக்காது, பட் நம்ம வந்து காசு வந்து அந்த கிரெடிட் கார்டு வந்து ஸ்வைப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது என்னென்னா, அந்த பேங்க் வந்து அந்த கிரெடிட் கார்டு இருக்கக்கூடிய பேங்க் வந்து நமக்கு காசு கொடுப்பாங்க, லோனு. அந்த லோன் கொடுப்பாங்க. அது எவ்வளோ நாளுக்குன்னு பார்த்தா வந்து 50 நாளுக்கான காசு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஜனவரி 1ஆம் தேதி வந்து இப்போ நம்ம பில் கட்டுவோம் தெரியுங்களா. இப்போ ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பில் வரும். இப்போ இன்டர்நெட் பில்லு இல்லை இந்த இபி கரண்ட் பில்லு அது இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேதி வரும்ல. அந்த தேதி எப்போ வந்து நம்ம போய் கரெக்டாக பில்லை கட்டிடணும். அதே மாதிரி தான் கிரெடிட் கார்டுமே. இப்போ 1ஆம் தேதி வந்து உங்ககிட்ட கார்டு இருக்குது, அதோட பில் சைக்கிள் வந்து நெக்ஸ்ட் 1ஆம் தேதி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபெப் 1ன்னு வைங்களேன். ஃபெப் 1லேருந்து மார்ச் உங்களுக்கு 1ஆம் தேதி இல்லை. ஃபெப் 1லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய காசு எல்லாத்தையுமே சேர்ந்துக்கிட்டே வந்துட்டு உங்களுக்கு அடுத்து மார்ச் 1ஆம் தேதி வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து அந்த பில் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆனதுலேருந்து உங்களுக்கு 20 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. ஒரு 15 to 20 டேஸ். அது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து, ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து டிஃபர் ஆகும். 15 to 20 டேஸ் வந்து உங்களுக்கு டைம் பீரியட் இருக்கும். இந்த 30 டேஸ் ப்ளஸ் அந்த 20 டேஸ், இந்த 50 நாளும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய காசுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இந்த 50 நாள் நீங்கள் தாண்டினீங்கன்னா அது வேறு, அதுக்கு வட்டி போடுவாங்க, அதெல்லாம் தனி. பட் இந்த 50 நாள் இருக்குல்ல, அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்கோ ஏதோ ஒன்று லாபகரமாக யூஸ் பண்ணுறது நீங்கள் 1ஆம் தேதி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த 50 நாளுக்கு வந்து நீங்கள் வட்டியே இல்லாமல் மறுபடியும் உங்கள் காசை ரீபே பண்ணுற போகிறீங்க. இது வந்து எத்தனை பேர், ஆப்வியஸாக இது ஒரு பெரிய ரொம்ப சூப்பரான ஒரு டெக்னாலஜி. ஏன்னா நம்ம வந்து திடீர்னு ஒரு தேவைக்கு வந்து யார்கிட்டையும் போய் கடன் கேட்கணும், அது இது பிரச்சனையே கிடையாது. போனோமா டக்குன்னு ஸ்வைப் பண்ணோமா யூஸ் பண்ணோமா, அப்புறம் 1ஆம் தேதி வந்து நம்ம காசு வருதா டக்குன்னு எடுத்து பே பண்ணோமா, சிம்பிள், முடிஞ்சுது. கேட்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பட் இது அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். எப்படி சொல்கிறது, இது நல்லது எவ்வளோ அளவுக்கு ஒரு அழகான முகம் இருக்கோ, இதுக்கு அவ்வளோ ஒரு மோசமான ஒரு கோரமான முகமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நான் வந்து கிரெடிட் கார்டோட ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லலாம் இந்த வீடியோவில் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து அதோட நல்ல விஷயம், யூஸ் பண்ணி அடி வாங்கினவங்களுக்கு அதோட பிரச்சனை தெரியும். பட் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து அதோட நல்ல விஷயங்கள் மட்டும் தெரியறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம ரெண்டுத்தையும் போய் பார்த்துருவோம், அதோட நல்ல விஷயம்னா கெட்ட விஷயம்னான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது தேவையா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ இருக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். திஸ் இஸ் பிரகாஷ் அண்ட் வெல்கம் பேக் டு Prak World. சரி, கிரெடிட் கார்டை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு நான் வந்து அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது நல்லது கெட்டதை பற்றி ஒரு 5 பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஆப்வியஸாக நிறைய பாயிண்ட் இருக்கும், பட் அதில் மேஜராக இருக்கக்கூடிய ஒரு 5 பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் இதை பார்த்து வேணுமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதோட பாசிட்டிவ் சைட்ஸை பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஜஸ்ட் அது ஒரு கார்டு, அந்த கார்டை வச்சு நீங்கள் வெளில எங்கேயோ போகிறீங்க, உங்களுக்கு திடீர்னு காசு தேவைப்படுது, இன்னும் ஒரு 10 நாளில் காசு வந்துடும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த காசு அதை எடுத்து போய் எங்கே வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்க முடியும் உங்களால். நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, இல்லை ஒரு திடீர்னு நகை எடுக்கிறீங்க, எங்கே வேணாலும் போய் நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ண முடியும். அது எவ்வளோ வேணாலும். ஆப்வியஸாக அதோட கிரெடிட் லிமிட் எந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்கன்னா, பொதுவாக அவங்களோட சம்பளம் எவ்வளவோ அதுலேருந்து வந்து ஒரு 3லேருந்து 5 மடங்கு வரைக்கும் அவங்க கொடுத்துருப்பாங்க. டிபெண்ட்ஸ், எல்லாமே ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்தவரை வச்சுக்கோங்களேன். உங்களோட கார்டை நீங்கள் அப்படி போய் யூஸ் பண்ணிக்க முடியும். ஈஸியாக அந்த நேரத்தில் டக்குன்னு தேவைன்னா நம்ம ஒருத்தர் போய் கேட்குறது, ஏன்னா ஆப்வியஸாக ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும். நமக்கு யாராச்சும் போய் கேட்கணும், அவங்க காசு தருவாங்க தரமாட்டாங்க, அந்த மாதிரி கடன் கேட்குறது எதுவும் தேவையில்லை. போனோமா ஸ்வைப் பண்ணோமா முடிஞ்சுது வேலை, காசு வரப்போது மறுபடியும் ரீபே பண்ண போகிறோம், வேலை முடிஞ்சுது. ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸியான ஆக்சஸ் பண்ணலாம், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம், கார்ட்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, டெபிட் இல்லாமல் கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஆஃபர்ஸ் வந்து அதிகமாக அவங்க கொடுப்பாங்க. ஆஃபர்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது ஏன்னா ஆப்வியஸாக அந்தந்த வந்து இவங்க எல்லாருமே வந்து அந்தந்த வெண்டார்ஸ் எல்லாருமே வந்து அந்த கிரெடிட் கார்ட்ஸை வந்து கொஞ்சம் மேலே பூம் பண்ணுறதுக்காக வந்து இவங்களும் அந்த பேங்க்கை வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணிப்பாங்க. அதனால் அந்த கிரெடிட் கார்ட்ஸோட அது வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு பெரிய ஆஃபர்ஸ் அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. பட் நமக்கு அட் த எண்ட் ஆஃபர் வருதா, ஏன்னா 1000 ரூபாய் பொருள் வந்து இப்போ ஒரு 10% 20% டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். இது நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி. எஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இப்போது நீங்கள் வந்து 1ஆம் தேதி நீங்கள் ஒரு
கார்டை வந்து ஸ்வைப் பண்ணி நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க, ஏதோ சம்திங் ஒரு மேபி ஜுவல் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை அடுத்து நீங்கள் வந்து உடனே கட்டணும்னு அவசியம் இல்லை. அது வந்து அடுத்து நீங்கள் வந்து ஒரு 30 days உங்களுக்கு பில் டைமு ப்ளஸ் 20 days 50 நாள் இருக்கும். அந்த 50 நாள் 45வது நாள் நீங்கள் கட்டிக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே கட்டிடுறீங்க. ஸோ இந்த 45 நாள் வந்து உங்ககிட்ட அந்த 10,000 ரூபாய்க்கு வந்து எந்த வட்டியும் இல்லாமல் உங்ககிட்ட அந்த 10,000 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த 10,000 ரூபாய் வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் ப்ராடக்டாக யூஸ் பண்ணலாம். இல்லை இன்னும் சில பேர் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா வந்து என் கையில் வந்து 10,000 ரூபாய் இருக்கும். ஸ்டில் நான் என்ன பண்ணுவேன்னா கிரெடிட் கார்டு, அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10,000 ரூபாய் இருக்கும், இந்த எங்கிட்ட டெபிட்டில் இருக்கும். பட் ஸ்டில் என்ன பண்ணுவேன், இந்த கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி 10,000 ரூபாய் ஸ்வைப் பண்ணுவேன். ஸ்வைப் பண்ணிட்டு எங்கிட்ட டெபிட்டில் இருக்க போகுது, அதை நான் டக்குன்னு பே பண்ணல. ஆனால் அதை நான் பே பண்ணாமல் நான் என்ன பே பண்ணால் எனக்கு முடியுது. பட் இந்த 10,000 ரூபாய் தூக்கி நம்ம இப்போ லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம், இல்லை வந்து நீங்கள் ஒரு FDயில் போடலாம், இல்லை ஒரு சும்மா ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸில் போட்டு அதில் வந்து ஒரு 4 to 5% உங்களுக்கு வருது அப்படின்னா, ஸோ வந்துட்டு நீங்கள் அதை வந்து மெச்சூரிட்டி வந்துடும். ஒரு 50 days உங்களுக்கு மெச்சூர் ஆகுது, இல்லை ஒரு 40 days மெச்சூர் ஆகுதுன்னா அதை எடுத்துருவீங்க. எடுத்துகிட்டு இது பே பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு கார்டும் பே பண்ணியாச்சு, இங்கே நமக்கு அந்த 10,000 ரூபாய்க்கு 5% ரிட்டர்ன்ஸும் வந்துச்சு. ஸோ இப்படி நீங்கள் ப்ரொடக்டிவாக அதை யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் வேஸ் இருக்குது. அது பட் அது என்னென்ன வேஸ்ங்கிறது நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்னுமே வந்து சில கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வந்துருக்கு. எப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணுறது வந்து இது 50 days கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து 3 மாதமாக கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிக் கார்ட்ஸு, ஸ்லைஸு, இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கு இது மார்க்கெட்டுக்கு. அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் 1வது மாதம் இப்போ வந்து 9,000க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுறீங்க. பண்ணதை வந்து என்ன பண்ணணும்னா அது 3ஆக பிரிச்சுக்கும். 1 2 3 மாதமாக பிரிச்சுது. முதல் மாதம் நீங்கள் வந்து 3,000, 2வது மாதம் 3,000, 3வது மாதம் 3,000, இந்த மாதிரி பிரித்து கட்டிக்கிட்டு நீங்கள் எதுக்குமே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. அன்லெஸ் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு மந்த் 3,000 ரூபாய் கட்டணும்ல, அது கட்டாமல் நீங்கள் வந்து தள்ளி கட்டினீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 3ஆகவும் பிரித்து கட்டலாம். ஸோ எனக்கு 3 வேணாம், அதை சேர்த்த மாதிரி வந்து ஒரே மாதமாக பே பண்ணிடுறேன் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கேஷ்பேக்கும் கொடுப்பாங்க. 1லேருந்து 2% கேஷ்பேக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களோட டெபிட் கார்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிட்டு இது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 1 to 2%. இது நான் சொல்கிறது வந்து 10,000 ரூபாய்க்கு. இன்னும் பெரிய பெரிய ஃபேமிலிஸ்லாம் எப்படின்னா வந்து மாதம் 50,000 1,00,000 வந்து அவங்களோட பேசிக் நீட். ஏன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு வந்து வீடு எடுத்திருப்பாங்க. ஆப்வியஸாக நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், பெரிய பெரிய லக்ஸுரியாக வாழக்கூடியவங்க வந்து 1,00,000 ரூபா 1,50,000 ரூபாய்க்கு வந்து அவங்களோட பேசிக் நீடே இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்களோட சம்பளமும் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரி லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு அவங்க அதுலேருந்து ஒரு 5% எடுக்கிறாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரொம்ப கண்ணுக்கு தெரியாமே வந்து உங்களுக்கு மாதம் ஒரு 5,000 6,000 வந்துகிட்டே இருக்கும். அது ஆனுவலாக நீங்கள் போடும்போது 60,000 ரூபாய் யார் கொடுப்பான்? உங்களுக்கு அந்த மாதிரி நமக்குன்னு கூட வச்சுக்கலாம், யார் கொடுப்போம் அந்த மாதிரி காசை? ஸோ அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பல விதமாக வந்து பாசிட்டிவ் சைடில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கிரெடிட் லிமிட் பீரியட் இருக்குல்ல, அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு 1000 வழி இருக்குது. மேபி இன்கேஸ் அது என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அது எனக்கு கமெண்ட்ஸில் கொஸ்டினாக கேளுங்க. அப்படி எனக்கு நிறைய பேர் அதை கேட்டிங்க அப்படின்னா நான் இதை டெடிக்கேட்டடாக இந்த டைம் பீரியடில் என்னென்ன மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகேவா? இது வந்து 3வது விஷயம். 4வது விஷயம் என்னென்னு பார்த்தா வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். எஸ், இப்போ நம்ம வந்து டெபிட் கார்டில் நம்ம ஸ்வைப் பண்ணும்பொழுது நமக்கு என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதம் இதில் எடுத்து பார்க்கும்போது தெரியும். பட் இங்கே கிரெடிட் கார்டில் எப்படி காட்டும் அப்படின்னா வந்துட்டு ஸ்வைப் பண்ணிடுறீங்களே, ஸ்வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மந்த் எண்டு வந்து நம்மளுக்கு பில் வந்துடும். பில் வரும்போது உங்களோட செலவுங்க எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டும். அதாவது ஃபுட்டுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷாப்பிங்க்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தனியாக செக்ரிகேட் பண்ணி காட்டும். அப்படி காட்டும்பொழுது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஃபுட்டில் எவ்வளோ செலவு பண்ணுறோமா, நம்ம வந்து ஷாப்பிங்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமா, ஓகே அப்போ நம்ம இதில் கம்மி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ஐடியா வந்து நமக்கு அந்த பில்லிங்கில் வந்து கிடைக்கும். ஓகே, அண்ட் ஃபைனலாக 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப மேசிவாக வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அதை வாங்கி அந்த ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணி மறுபடியும் ப்ராப்பரான டைமில் நீங்கள் ரீபே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து சூப்பராக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிபில் ஸ்கோருங்கிறது ஆப்வியஸாக தெரியும். அந்த நல்ல சிபில் ஸ்கோர், அதாவது 900க்கு ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் நமக்கு இருக்கும்போது வந்து ஃப்யூச்சரில் நம்ம லோன் எடுக்கிறது, அந்த லோன் நீங்கள் எதுக்குனாலும் ப்ரொடக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீடு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு பர்சனல் ஃபினான்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுக்க போகிறீங்க அதுக்கும் லோன் வாங்கலாம். ஏன்னா நான் லோனே வாங்க மாட்டேன் லைஃப்பில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸாக ஒரு லைஃப்பில் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா வந்து நம்ம ஏதோ ஒரு பேங்க்கில் லோன் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த இடங்களில் இந்த சிபில் ஸ்கோர் பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து உங்களால் லோனாக எடுக்க முடியும். ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து உங்களால் லோனாக எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து இதோட பாசிட்டிவ் சைட்ஸ். இவ்வளோ பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக போயிடலாமே அப்படின்னா அதுக்கான நெகட்டிவ் சைட்ஸும் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரி, இப்போ நான் வந்து அதோட நெகட்டிவ் சைடை சொல்கிறேன். அதாவது நான் பாயிண்டாக சொல்லாமல் ஒரு ஃப்ளோவாக ஒரு கதையாக மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு விஷயம் எப்படி இருக்கும்னா, அதிகமாக நம்மளை டெம்ப்ட் பண்ணும். எஸ், ஸோ டெம்ப்ட் பண்ணி ஓவர் யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சம்பளம் வந்து மாதம் 50,000 ரூபாய் உங்களுக்கு டெபிட் கார்டில் வந்துடும். நீங்கள் அதனால்
உங்கள் அக்கௌண்ட்டை பார்ப்பீங்க, உங்களுக்கு 50,000 இருக்கும். அந்த 50,000க்கு உள்ளே வந்து உங்களோட செலவுகள்லாம் இருக்கும். நீங்கள் அந்த 50,000 தாண்ட முடியாது. ஏன்னா அக்கௌண்ட்டில் 50,000 தானே இருக்குது. உங்களால் 60,000 எப்படி செலவு பண்ண முடியும்? ஸோ அக்கௌண்ட்டில் 50, அதனால் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது எல்லாமே அந்த 50,000க்குள்ளே இருக்கும். அதில் வந்து மீதி இருக்க கொஞ்சம் காசு நீங்கள் ஏதாவது சேமிப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சுப்பீங்க. பட் கிரெடிட் கார்டில் அந்த மாதிரி விஷயம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 50,000 கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து நம்ம சம்பளத்துலேருந்து ஒரு 3லேருந்து 4 மடங்கு 5 மடங்கு கூட கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 50,000 இருக்குது. ஆனால் உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு வந்து எப்போ போல் நீங்கள் ஸ்வைப் பண்ணி நார்மலாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து 50,000 இருக்கும். அந்த 50,000ங்கிறது உங்களுக்கு ஒரு காஷியஸாக இருக்கும். ஏன் நமக்கு தெரியும் 50,000 இருக்குது. ஆனால் இங்கே வந்து 2, அதாவது நம்ம சம்பாதிக்கிறது 50,000. ஆனால் நம்ம என்ன நினச்சி போனால் நம்மளோட சம்பளம் 2 லட்சங்கிற மாதிரி நம்ம 2 லட்சத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம நினச்சிக்கலாம் இல்லை 50,000க்குள்ளே தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கவங்க வந்து ரொம்ப கம்மியானவங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கிரெடிட் கார்டு வந்து ஒரு பேங்க் வந்து கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? வட்டியே இல்லாமல் நமக்கு ஒரு 50 நாள் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? அதில் ₹1 லாபம் கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய வந்து இந்த வந்து அந்த கார்டு ஹோல்டிங்க்கு வந்து இந்த ஆனுவல் ஃபீஸு, ஜாயினிங் ஃபீஸ்லாம் வச்சுட்டு இருந்ததெல்லாம் முன்னாடி இப்போ அதெல்லாம் கூட இல்லை. எல்லாருமே ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அவங்க எங்கே ட்ராப் பண்ண பார்ப்பாங்க நம்மளை அப்படின்னா வந்துட்டு இந்த ஓவர் எக்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்களே, யூஸ் பண்ணி காசு கட்ட முடியாமல் மாட்டிப்பாங்க தெரியுமா? அதுதான் வந்து அவங்களுக்கு லாபம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 50,000 இல்லாமல் வந்து 60,000 70,000 சொல்லிட்டு ஏதோ ஒரு லிமிட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சில பேர் 70,000 80,000 யூஸ் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க, ஏன்னா அடுத்த மாதம் சம்பளம் வந்து மறுபடியும் 50,000 தான் வந்து விழும்போது, ஆனால் அவங்களுக்கு வட்டி பார்த்தா அவங்க கட்ட வேண்டியது அமௌண்ட் பார்த்தா வந்து ஒரு 70,000 இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, 50,000 கட்டிடுவாங்க. ஆப்வியஸாக 50,000 கட்ட முடியாது. ஏன்னா எப்படியும் ஒரு 20-30 தான் கட்டுவாங்க. அந்த மாதம் குடும்ப செலவு ஓட்டணும்ல. ஸ்டில் அவங்க அந்த 50,000 கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50,000 கட்டிட்டு மீதி வந்து அது 20,000 இருக்கும்ல, அது என்ன ஆகும், அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். அந்த கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க தெரியுமா? அது வந்து உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு வட்டியில் பெரிய வட்டியாக ஒன்று போடுவாங்க. அதை வந்து எப்படின்னா வந்து இந்த ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டின்னுவாங்களே, அதெல்லாம் ரொம்ப விட மோசம். ஏன்னா வந்து நீங்கள் யோசிப்பாங்க, ஒரு பர்சனல் லோன் தான் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்ச வர ஒரு பர்சனல் தான் இருக்கிறதுலே அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கக்கூடியது. ஒரு கிட்டத்தட்ட 14% 15% 16% கூட சில பேங்க்கில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே எவ்வளோ தெரியுமா பண்ணுவாங்க? நியர்லி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பார்க்கலனா இது ஷாக்காக வேணாம், 36%லேருந்து 45% இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்தில் 1 லட்ச ரூபாய் அப்படின்னா வந்து 36,000லேருந்து 45,000 வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து வட்டியாக மட்டும் வாங்குவாங்க. எவ்வளோ பெரிய இம்மென்ஸான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. நம்ம பர்சனல் லோனுக்கே வந்து பல பேர் பர்சனல் லோன் எடுக்காது, அது பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. நம்ம வந்து நீங்கள் ஹவுசிங் லோன்லாம் பார்க்கும்போது தெரியும், இந்த கார் லோன்லாம் எடுக்கும்போது தெரியும், எல்லாம் வந்து 7 to 8% இருக்கும். இது 45%னா இமேஜினே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு வட்டியை போட்டு தான் நம்மக்கிட்டேருந்து வாங்குவாங்க. நம்ம நினச்சிக்கலாம், இப்போ நான் வந்துட்டு ஓகே நான் வந்து 1ஆம் தேதி பண்ணுறேன், ஸோ 30, ஸோ அந்த மீதி அந்த ஒரு 15 days வச்சுக்கோமே, ஸோ 45th day வந்து நான் முடிச்சு நான் காசு கொடுத்துடணும்ல. அப்போ 46வது நாள் ஒரு நாள் தள்ளி நான் கட்டினேன்னா வந்து அந்த ஒரு நாளைக்கு மட்டும்தானே எனக்கு இன்ட்ரெஸ்ட் போட போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அந்த ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் போட மாட்டாங்க. நீங்கள் ஸ்வைப் பண்ணது 1ஆம் தேதியாக இருக்கும், ஓகேவா? அந்த 1ஆம் தேதியிலேருந்து அந்த 45 நாள் இருக்குல்ல, ஸோ அந்த 45 நாளுக்கு தேவையான வட்டியை தான் வந்து உங்களுக்கு அந்த 46வது நாள் அப்போ போடுவாங்க. ஸோ ஒரு நாளுக்கு வட்டி வராது, அந்த 46 நாளுக்குமான வட்டி தான் வந்து நீங்கள் அன்றைக்கி வந்து அனுபவிப்பீங்க. இது ஒரு மேசிவான ஒரு ட்ராப். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து கிரெடிட் கார்டு எப்படி ரொம்ப பயனுள்ளதாக பயன்படுத்திக்கணும்னா, நம்ம யூஸ் பண்ணுற காசை வந்து இந்த மாதிரி அங்கே இங்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கையில் காசு இருந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு இல்லை நம்மளோட ரொம்ப அளவாக யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சம்பளத்தை விட நம்ம யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருந்து ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அவைல் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு பெரிய ட்ராப்பில் மாட்டிப்பீங்க. அண்ட் இந்த ட்ராப் வந்து யாருக்கு வீசப்படுது அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் மக்கள் தான். ஏன்னா மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பல பேர் நம்ம எல்லாருமே வந்து நம்ம ரிச்சாக இருக்க மாட்டோம், ஆனால் ரிச்சாக இருக்க காட்டிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஸ்ட்லி ஐஃபோன் வாங்குறது, அப்படியே வந்து இஎம்ஐயில் கார் வாங்குறது, அது வீடு வாங்குறது, வாசல் எல்லாம் இஎம்ஐ வாட்சு கீச்சு ஃபோன் எல்லாமே இஎம்ஐயில் தான் இருக்கும். ஸோ இஎம்ஐலேயே வாழ்க்கையை ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ட்ராப் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு போடுற வலையில் தான் வந்து இந்த கிரெடிட் கார்டு. ஸோ வந்து நல்லா யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது அவங்களால எந்த லாபமும் கிடையாது. வந்து பேங்க்குக்கு யார் வந்து இந்த மாதிரி ரிச்சாக தன்னை காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போட்ட வலையில் அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து வட்டியை போட்டு சம்பாரித்து அவங்க வந்து அடுத்தடுத்து அப்படியே க்ரோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய மேசிவ் ட்ராப். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தா வந்துட்டு இந்த மினிமம் டியூ. இது வந்து இது அடுத்து ஒரு ட்ராப்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதே மாதிரி அந்த 50,000 நீங்கள் 80,000 யூஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அந்த பில் வந்துடும்ல, அடுத்து 1ஆம் தேதியான பில் ஜென்ரேட் ஆகிடுது. அந்த பில்லை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு 80,000 காட்டாது. மினிமம் வந்து நீங்கள் மேபி ஒரு அதில் வந்து ஒரு 10% கட்டினா, அதாவது நீங்கள் ஒரு 8,000 கட்டினா வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி காட்டும். நம்ம பார்த்தோம்னா நினைப்போம் ரொம்ப ஜாலியாகிடும், ஓ என்ன 80,000 நம்ம வந்து ஸ்வைப் பண்ணோம், ஆனால் இங்கே வந்து 8,000 தான் நம்மளை கட்ட சொல்லுது, சூப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அடுத்த மாதம் சம்பளம் வந்தோடனே, அந்த 50,000 சம்பளம் வந்தோடனே அந்த 8,000
8,000 மட்டும் நம்ம ஸ்வைப் பண்ணோம். அப்போ மீதி அந்த 80,000ல் முன்னாடி நான் 70,000 எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்னா, ஸோ அது 80ன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ 80,000ல் மீதி 72,000 என்ன ஆகும், அப்படியே அடுத்த மாதம் கேரி ஃபார்வர்ட் ஆகும். நம்மளுக்கு அது தெரியாது ஆக்சுவலாக. நம்ம என்ன இப்போ 8,000 கட்டினா போதும், அடுத்த மாதம் இது மாதிரி தவணை முறையில் கட்டிக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 72,000க்கு 45% இதுவும் ஆனால் நம்ம ஆவரேஜாக இருக்கும் 40% இன்ட்ரெஸ்ட் போட்டால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து 1,00,000க்கு 40,000 இது ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 கிட்ட வந்துடும். 80,000னாலே 35,000 நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் ஒரு 30,000 கிட்ட நீங்கள் கட்டுவீங்க. இதுதான் அந்த மினிமம் டியூ ட்ராப். ஸோ நம்ம வந்து அந்த மினிமம், ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா நீங்கள் வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் இது அப்படிங்கிறதெல்லாம் பளிச்சுன்னு காட்ட மாட்டாங்க. அந்த மினிமம் டியூங்கிற அமௌண்ட்டை தான் காட்டுவாங்க. கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சு இந்த கார்டை வாங்கி பண்ணுறவங்க ஓகே, எனக்கு வந்து டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுவும் வந்து ஓயாமல் எல்லாருக்குமே இந்த சேலரிடு பர்சன் எல்லாருக்குமே வந்து ஓயாமல் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த பேங்க்கில் கிரெடிட் கார்டு இருக்குது, இதில் இருக்குது, இதில் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு ஆர்வ கோலரில் வந்து சரி ஓகே பரவாயில்ல நம்ம சும்மா வச்சுப்போம்னு சொல்லிட்டு வாங்குவோம். அதை ஸ்வைப் பண்ணுவோம். அண்ட் பார்த்தா மினிமம் டியூ இவ்வளோ இருக்கும். இதை பற்றி பேசிக்காக இது கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப அதிகமான பேர் இப்படி இருக்காங்க. நீங்கள் அது எப்படி அதிகமாக இருக்குன்னா அதனால இந்த மேக் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் வந்து புது கார்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா வந்து இதில் அவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியுது. ஏன்னா அவ்வளோ மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் அதில் போய் மாட்டிப்பாங்க. அதை தான் அவங்களுக்கு அங்கே லாபம். ஸோ அந்த மினிமம் டியூவை பார்த்துட்டு டக்குன்னு அதில் போய் மாட்டிப்பாங்க. இது ஒரு பெரிய மேசிவான ட்ராப். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிரெடிட் கார்டில் வந்துட்டு, ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைடு சொல்லிட்டேன், நெகட்டிவ் சைடு சொல்லிட்டேன். அதாவது என்ன பாசிட்டிவ் சைட்லாம் வந்து அவ்வளோ சொன்னேன், நெகட்டிவ் வந்து இவ்வளோ சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு நான் ஆரம்பத்துலேயே சொன்னதான் இது வந்து ஒரு சூப்பர் டெக்னாலஜி. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணலங்கிறது தான் பொறுத்து. ஸோ சோஷியல் மீடியாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை ஃபோன் கால்ஸ் ஃபோனு எல்லா கேட்ஜெட்டுமே சரி எல்லாமே ஆரம்பித்த டைமில் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜி. அது டக்குன்னு இங்கேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ரிலேஷனை வந்து நீங்கள் பேசணும், ஒரு ஃப்ரெண்டு பேசணும், ஒரு யாரோ ஒருத்தர்கிட்ட பேசணும்னா நீங்கள் எங்கேருந்து ரீச் பண்ணணும், அவங்க அந்த இடத்துக்கு போய் பேச வேண்டியது இருக்கும். முன்னாடி ஃபோன் காலில் பேசணும், இப்போ ஈஸியாக வீடியோ காலில் பேசலாம், ஒரு லைவ் ப்ரெசன்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயம் இருந்தாலும் அதே டெக்னாலஜி தான் நம்மளோட ப்ரொடக்டிவ்னஸ் அவ்வளோ எடுத்துக்குது. நம்ம ப்ரொடக்டிவாக வாழ்க்கையில் முன்னேறி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னா டக்குன்னு திடீர்னு ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், டக்குன்னு பார்த்தோன்னா அதில் ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதாவது அந்த உள்ள கான்டென்ட் வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது நமக்கு தேவையே இருந்திருக்கு. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். நம்ம யோசிச்சு பார்த்தா வந்து லைஃப்பில் மேக்ஸிமம் கொடுக்கக்கூடிய டைம் எதில் இருக்கும்னா வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கே தெரியும் அது எதுவுமே ப்ரொடக்டிவான விஷயம் கிடையாது. அதுதான் சொன்னேன். ஸோ டெக்னாலஜியில் வந்து நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். அதுமாதிரி இந்த கிரெடிட் கார்டில் வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. இதில் இந்த கெட்ட விஷயங்கள்லாம் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும், நான் வந்து ரொம்ப மணியை வந்து ரொம்ப ப்ராப்பராக மேனேஜ் பண்ணக்கூடிய ஆள் தான், எனக்கு அதில் பழக்கம் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். இல்லை அப்படின்னா இது தேவையை தூக்கி தூர போட்டுருவோம். ஏன்னா எனக்கு வந்து காசு வந்து கரெக்டாக வச்சுக்க பழக்கம் கிடையாது, எனக்கு வந்து கொஞ்சம் செலவு கை நான் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெபிட் கார்டு மட்டும் போதும். இந்த கிரெடிட் கார்டு பக்கம்லாம் வேணால் தூக்கி தூர போட்டுருங்க. யாராச்சும் ஃபோன் பண்ணாங்கன்னா காலை கட் பண்ணி விட்டுருங்க, இல்லை அட்டன் பண்ணிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு கிரெடிட் கார்டை பற்றி ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னொன்று இதை சொல்ல நினச்சேன். அந்த ஓவர் டியூ ஆகிடுது தெரியுமா காசு. அந்த காசை கட்டுறதுக்கு வந்து கையில் காசு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, இப்போ 50,000 தான் வந்துருக்கும் செலவு, மீதி 30,000 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, பர்சனல் லோன் எடுத்து இதை கட்டுவாங்க. இல்லை இதுக்காக இன்னொரு ஒரு கிரெடிட் கார்டு, ரெண்டாவது ஒரு கிரெடிட் கார்டு வாங்குவாங்க. அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி இதில் போடுவாங்க. அதில் கேஷ் வேறு விட்ரா பண்ணுவாங்க. கேஷ் விட்ரா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரான ஒரு 45% 50%லாம் வந்து உங்களுக்கு வந்து இது போட்டு விட்ருவாங்க, வட்டி போட்டு விட்ருவாங்க. அந்த கேஷ் வாங்கி இதில் கட்டுவாங்க. இந்த கார்டும் அதே மாதிரி ஆகிடும். அதுக்கு 3வது கார்டு வாங்க. இந்த மாதிரி கார்டு வாங்குங்க. அப்படியே ஒரு 10 கார்டு வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க இந்த கார்டுலேயே சர்க்கிள்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க. கேட்டால் ரொட்டேஷன் அப்படிங்குவாங்க. இந்த கார்டை வாங்கி அதில் பண்ணுவாங்க, அதில் இந்த வட்டி கட்டுவாங்க, வட்டியில் கட்டி ஒரு பெரிய ட்ராப்பில் மாட்டிப்பாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனையும் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா வந்து யூ கேன் கோ ஃபார் இட், இல்லைனா வந்து விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் ஒருத்தங்க கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணி ரொம்ப தப்பாக பைத்தியக்காரத்தனமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ இல்லை ஃபேமிலியோ யாராச்சும் ஒருத்தங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருந்தால் பிடிச்சிக்கோ, இந்த பையன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு, இதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுன்னு வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு வீடியோ வர இருக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இருங்க. ஸோ டில் தென் டேக் கேர். உங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் பார்த்துக்கோங்க. Prak World.